Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்கினா ஒரு plot free. Call 8939750009. திருப்பரங்குன்றம் மலைப்புச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் நெல்லையப்பர் கோயிலில் கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். அங்கே எத்தனை மக்கள் இந்த கந்தசஷ்டி பாராயணத்தை பாடி வருகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக சமீப காலமாக நீடித்து வரக்கூடிய சர்ச்சைகளை தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தின் ஆன்மீக மரபையும் வழிபாட்டு முறைகளையும் போற்றும் வகையில் இந்து முன்னணியின் கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவாலயங்களிலும் கந்தசஷ்டி கவசம் பாடும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பாராயண நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் அவர்கள் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவர்களுடன் பொதுமக்களும் கலந்து கொண்டு நெல்லையப்பர் கோவிலில் திரண்டார்கள். அங்கு முருகப்பெருமானின் அருளை வேண்டி அது மட்டுமில்லாமல் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த பிரார்த்தனையை முன்வைத்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அந்த பாமாலை சூட்டி வருகிறார்கள். சமீப காலமாக இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்களில் மற்றும் பொது இடங்களில் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று இந்து முன்னணி நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது இல்லங்களிலும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடி வருகிறார்கள். இந்த தற்பொழுது இந்து முன்னணியின் இந்த அழைப்பை ஏற்று தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களும் தங்களின் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் குழுவாக இணைந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடி வருகிறார்கள். அறுபடை வீடுகள் மட்டுமின்றி தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் இருக்கக்கூடிய சிவன் மற்றும் முருகன் கோவில்களில் இந்த பாராயண சத்தம் ஒலிப்பது பக்தர்களிடையே ஒரு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பக்தியும் ஒற்றுமையும் ஒரு சேர வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கந்தசஷ்டி கவசமானது பாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட கோவில்களிலும் இடங்களிலும் இந்த கந்தசஷ்டி கவசம் பாடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்து முன்னணியின் மாநில செயலாளர் குற்றாலநாதன் தலைமையில் நெல்லையப்பர் கோவிலில் இந்த கந்தசஷ்டி பாராயணமானது தற்போது பாடப்பட்டு வருகிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.